ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 27/1/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் கர்மாதீத்த நிலையை எப்போ அடையிறீங்களோ அப்போ தான் நீங்கள் விஷ்ணுபுரிக்கு போக முடியும். ஸோ மதிப்போடு தேர்ச்சி பெறும் குழந்தைகள் மட்டுமே கர்மாதீத்த நிலை அடையவும் முடியும். ஸோ அப்போ தான் விஷ்ணுவோடவே நம்ம பிறக்கவும் முடியும். ஸோ அதனால் கர்மாதீத்த நிலை அடையிறது நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும். அதுக்கு மதிப்போடு பாஸ் ஆகணும். அப்போ ஒவ்வொரு அடியிலும் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும். நாம் கேள்வி, 2 அப்பா பிரம்மா பாபா சிவபாபா நமக்கு இருக்கிறாங்க இல்லையா? 2 பேரும் குழந்தைங்க மேலே என்ன முயற்சி பண்ணுறாங்க? குழந்தைகளை சொர்க்கத்துக்கு தகுதியாக, முற்றிலும் சம்பூர்ண நிர்விகாரியாக, தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக, 16 கலைகள் நிரம்பியவர்களாக மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. நமக்குள்ள அனைத்து சக்திகள், குணங்கள், கலைகள் எல்லாத்தையும் நிரப்புகிறாங்க. ஸோ இதுக்காக நமக்கு 2 இன்ஜின் கிடச்சிருக்குது. எவ்வளோ அற்புதமான படிப்பை பாபா சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னா, இதன் மூலம் 21 பிறவிற்கான சொர்க்க ராஜ்யத்தை நாம் அடையிறோம். அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்கு தேவையான அத்தனையும் பாபா சொல்லிக் கொடுக்குறார். ஸோ அந்த முயற்சி தான் 2 பேருமே, பாப் தாதா 2 பேருமே பண்ணுறாங்க. பாடல், குழந்தை பருவத்தை மறந்து விடாதீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, பாட்டை கேட்டிங்களா? நாடகப்படி இந்த மாதிரி பாடல்கள் உங்களுக்காகவே தேர்வு செய்யப்படுகிறது. மனிதர்கள் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா சினிமா பாட்டை வச்சு இவர் முரளி எடுக்கிறாரு அப்படின்ட்டு. இது என்ன ஞானம் அப்படி கேட்குறாங்க. நீங்கள் வேத சாஸ்திரங்கள், உபநிடதங்கள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு சினிமா பாட்டை வைத்து முரளி எடுக்கிறீங்க. ஸோ குழந்தைங்களுடைய புத்தியில் நீங்கள் எல்லையற்ற தந்தையுடையவராக ஆகியிருக்கிறீங்க. அதன் மூலமாக அதீந்திரிய சுகத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உங்கள் புத்தியில் இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. எப்படி குழந்தைங்க அப்பா அம்மாவை மறக்காது இல்லையா? ஸோ அதனால தான் அந்த குழந்தை பருவத்தை மறக்காதீங்கன்றாங்க. பெருசான பிறகு கூட கொஞ்சம் மனஸ்தாபம் பிரியலாம். ஆனால் சின்ன வயசில் குழந்தைக்கு ஃபுல்லாகவே அப்பா அம்மா தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே இருக்கணும். ஸோ அதனால தான் அப்படிப்பட்ட தந்தையை ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. அவருடைய நினைவில் இருக்கிறதன் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய பல ஜென்மத்தின் பாவங்கள் எரிக்கப்படுது. ஸோ அப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் நினைக்கலை அப்படின்னா உங்களுடைய பாவம் அப்படியே தங்கிடும், பயங்கர தண்டனை கிடைக்கும். ஸோ அதனால் சதா ஞாபகம் வச்சுக்கணும். எதற்காக பாபாவை நினைக்கிறோன்றதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்தி மீண்டும் மீண்டும் பாபாவோட புத்தியை இணைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் பாபாவை நினைக்கிறத ஒருபொழுதும் நிறுத்தக்கூடாது. அப்போ பாவமும் தங்கிடும், பதவியும் குறைஞ்சிடும், தண்டனையும் அடைய வேண்டியதாயிடும். ஸோ இப்படிப்பட்ட தந்தையை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நன்றாக நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எப்படி நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னா அந்த ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் நினைவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி எப்போ பாபா ஞானம் கிடைச்சதோ அப்பயே உங்களுக்கும் பாபாவுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இல்லையா? ஸோ நிச்சயமான அந்த பெண் அல்லது ஆண் தான் உங்களுக்கு உலகமாகவே இருக்கும் இல்லையா? இதை திருமணம்னு கூட சொல்லலை, நிச்சயமாக இருக்குதுன்ற அந்த திருமணம் ஆகிற வரைக்கும் ஒரு போதை இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா?
ஏன்னா நம்ம மணவாளனை பார்க்கவும் முடியாது. ஆனால் உலகத்தில் நம்பர் 1 மணவாளன். நீங்கள் எப்போ அவருடைய நினைவிலே மூழ்கி உலகத்தையே மறந்து அந்த கர்மாதீத்த நிலையை அடையிறீங்களோ அப்போ தான் விஷ்ணு பிறவிக்கு நீங்கள் போவீங்க. இப்போ உங்களுக்குள்ள அனைத்து சக்திகளையும் நிரப்புறதுக்காக 2 இன்ஜின் கிடச்சிருக்கு. சிவபாபா, பிரம்மா பாபா. ஒருத்தர் சாக்கார பிரம்மா, இன்னொருத்தர் நிராகார சிவபாபா. 2 பேரும் உங்களை சொர்க்கத்துக்கு தகுதிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அனைத்து கலைகளிலும் தெய்வீக குணங்களிலும் உங்களை நீங்கள் நிரப்பிக்கணும், முழுமையாக நிரப்பிக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிரப்பிக்கணும். ஸோ இது ஒரு பெரிய பரீட்சை, இதில் நீங்கள் பாஸ் ஆகணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த வேதங்களிலும் சொல்லப்படலை. இப்படி ஒரு பரீட்சை நடக்கும், அதன் மூலமாக தான் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லப்படல டைரெக்டாக. பட் இன்டைரக்டாக இருக்குது. ராமர் அனுபவிக்கிற கஷ்டம், அவர் அப்படி நடந்துக்கிற விதம், இதெல்லாம் சொர்க்கத்திற்கு போகிறதுக்கான வழி. அதே மாதிரி பைபிள் குரானில் வரக்கூடிய ஒவ்வொரு கதையும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி தான். வழினா என்ன அர்த்தம்? பாபாவுடைய ஞானத்தை எடுத்தால் அந்த மாதிரி நடந்துக்க முடியும். ஆனால் பாபாவுடைய ஞானம் அங்கே இல்லை. ஸோ இது மிக அற்புதமான படிப்பு. 21 பிறவிக்கு உங்களுக்கு உதவி செய்ய போகுது இதோடைய வருமானம். மற்ற எல்லா படிப்புகளும் மதத்தின் வேத சாஸ்திரங்களும் இந்த மரண உலகத்துக்கானது. இது அமரலோகத்திற்கான படிப்பு. இப்போ ஜென்மம் தாண்டி உங்களுக்கு வரணும்னா எவ்வளோ ஆழமாக இதை தாரணை பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதற்காக நீங்கள் இங்கே படிக்கணும் இதையெல்லாம். தங்க யுகத்துக்கு போய் படிக்கிறது கிடையாது, தங்க யுகத்துக்கு போய் தூய்மை ஆகிறது கிடையாது. இங்கேயே படித்து தாரணை பண்ணி தூய்மை ஆகாமல் உங்களால் தங்க யுகத்துக்கு போக முடியாது. அதனால தான் பாபா சங்கமயுகத்தில் வர்றாரு. இல்லாட்டினா அவர் சொர்க்கத்துக்கு வர மாட்டாரா? எல்லோரும் சொர்க்கத்துக்கு வந்து கற்றுக் கொடுக்குறதா இருந்தா. ஸோ இதுதான் அதிமேலான நன்மை செய்யக்கூடிய சங்கம யுகம், கல்யாண்காரி யுகம் அப்படின்வாங்க. கல்யாண்காரினா நன்மை செய்யக்கூடிய. நீங்கள் ஒன்றுத்துக்கும் உதவாத சோழியிலிருந்து வைரம் மாதிரி விலை மதிப்புடையவராக மாறுறீங்க இந்த ஞானத்தின் மூலமாக. அப்படி உங்களை மாற்றுறதுனால தான் இந்த யுகத்துக்கு பேர் மிக உயர்ந்த மங்களகரமான நன்மை செய்யக்கூடிய சங்கம் யுகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதோடைய நினைவாக ஒவ்வொரு மதங்களிலும் ஆடி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், ரமலான் மாதம், லெண்டு நாட்கள், இப்படியெல்லாம் அவங்க சக்திக்கு ஏற்ப தூய்மையாக இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒன்றுத்துக்கும் உதவாத சோழியிலிருந்து வைரம் மாதிரி ஆக்கிறதுக்கு தேவையான ஸ்ரீமத்தை பாபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? சிவபாபாவை மட்டும்தான் ஸ்ரீன்னு சொல்கிறோம். ஸ்ரீனா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். இந்த மாலையை பற்றிய அர்த்தத்தையும் பாபா புரிய வைக்கிறார். இந்த வெற்றி மாலை தான் அங்கே கையில் உருட்டுற ருத்ராட்ச மாலையாக இருக்குது. அந்த மாலையில் மலராக ஆரம்பத்தில் இருக்கிறது சிவபாபா, பிறகு ஜோடி மணிகள். எந்த அளவுக்கு பாபாவுக்கு நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்க அங்கே மாலையிலும் நெருக்கத்தில் உள்ள மணியாக இருப்பாங்க. ஸோ இது குடும்ப மார்க்கம் இல்லையா? ஸோ பாபாவுடைய குழந்தைகள் எல்லோரும் ஜோடி ஜோடியாக இருக்கிறாங்க. ஸோ பிறகு வெற்றி மாலையுடைய மணிகள் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அவர்களுடைய ருத்ர மாலை. இந்த ருத்ர மாலையில் வெற்றி பெற்ற ஆத்மாக்கள் பிறகு விஷ்ணு மாலையாக மாறிடுறாங்க, அதாவது சத்தியுகத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால்
இந்த மாலையை போடுற யாருக்குமே இதோடைய அர்த்தம் தெரியாது. இந்த மாலை போட்டால் தூய்மையாக இருக்கணும், அவ்வளோதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ பாபா தான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். குழந்தைங்க சோழியிலிருந்து வைரம் மாதிரி ஆகணும். அப்பாவை 63 ஜென்மங்களாக நீங்கள் நினைவு பண்ணிட்டு தான் வந்திருக்கிறீங்க. இப்போ நீங்கள் அந்த ஒரு பிரியதர்ஷனுடைய பிரியதர்ஷினிகளாக மாறி இருக்கிறீங்க. அதுவே நமக்கு தெரியாது, அவர் பிரியதர்ஷன்னு தெரியாமலே நினைவு பண்ணிட்டு வந்திருக்கிறோம். சிலர் அவரை காதலனாகவே நினைச்சிருக்கிறாங்க. ஸோ பிரியதர்ஷினும் சொல்லலாம், அல்லது அந்த ஒரு பகவானுடைய பக்தர்கள்னும் சொல்லலாம் நம்ம எல்லோருமே. அதே மாதிரி பதிகளுக்கெல்லாம் மேலான பதி அப்படின்னும் சொல்லலாம். கணவனுக்கெல்லாம் மேலான கணவன் அவர். பிதாக்களுக்கெல்லாம் மேலான பிதானும் சொல்லலாம். அவர் குழந்தைகளை ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக மாற்றுறார். ஆனால் அவர் அப்படி ஆகிறது கிடையாது. ஸோ ராஜாதி ராஜாவாக நம்மளத்தான் பாபா மாற்றுறாரே தவிர அவர் ஆறது கிடையாது. திரும்ப திரும்ப பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே, அப்பாவை நினைவு செய்தால் மட்டும்தான் உங்களுடைய பல ஜென்மத்தின் பாவங்கள் போகும். சாது சன்னியாசிகள்லாம் சொல்கிறாங்க, ஆத்மாக்கள் கர்மத்தின் பாதிப்பிலிருந்து விலகி தூய்மையாகவே தான் இருக்கும். செய்கிற கர்மத்தின் பாதிப்பு ஆத்மாவில் ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நல்ல சமஸ்காரத்தையும் கெட்ட சமஸ்காரத்தையும் ஆத்மா தான் எடுத்துகிட்டு போகுது. ஆனால் அந்த மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, நான் பார்க்கும் இடமெல்லாம் கடவுள் தான் தெரிகிறாரு, இது எல்லாமே கடவுளுடைய அற்புதமான லீலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாவ மார்க்கத்தில் முற்றிலும் அழுக்காகிட்டாங்க. லட்சக்கணக்கான பேர் அந்த மாதிரி மனிதர்களின் வழியைத்தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, நாடகத்தில் இதுவும் பதிவாகி இருக்குது. பாபா சொல்கிறாரு, எப்பொழுதும் 3 உலகத்தை உங்கள் புத்தியில் வச்சுருங்க. சாந்தி தாமம், பரந்தாமம் போய் இருக்கக்கூடிய இடம். அடுத்தது சுகதாமம், சொர்க்கம், அதற்கு தான் நாம் இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுத்தது இப்போ இருக்கிற துக்கதாமம், அரை கல்பத்திற்கு பிறகு தொடங்குது. இதையா ஞாபகம் வச்சுக்க சொல்கிறாரு. அப்போ தான் இங்கேருந்து விலகணுன்ற வைராக்கியம் வரும். இந்த சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும் போது தான், ஐயோ திரும்ப இங்கே பிறக்கக்கூடாதுடா சாமி அப்படின்னு தோணணும். சீதை இந்த ராவணனுக்கு கருணைப்பட்டு நான் மாட்டிக்கிட்டேனேன்னு நினைப்பாங்க. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கும். மீண்டும் ராவணன் சீதையை மயக்கிற மாதிரி பேசும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கிறது. கெஞ்சலாம் வேறு செய்வான், உனக்கு இறக்கப்பட்டதானடா பாவி, நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், இல்லைன்னா என் நவரோடு நான் சந்தோஷமாக இருந்திருப்பேனே அப்படின்னா. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த 3மே ஞாபகம் இருக்கணும். இது நரகம்னு ஞாபகம் இருந்தால் தான் இதை விட்டு போகணும், இங்கே இருக்கக்கூடிய கவர்ச்சியில் சிக்காமல் இருக்கணும் அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு இருக்கும். கடவுளை சொர்க்கத்தின் இறைத்தந்தை, ஹெவன்லி காட் ஃபாதர்னு சொல்கிறோம். அவர் நரகத்தை உருவாக்குறது கிடையாது. நான் சுகதாமத்தை மட்டுமே ஸ்தாபனை செய்கிறேன் இல்லையா, நரகமாக நீங்கள் மாற்றிடுறீங்க. ஸோ ராவணனை வெற்றி கொள்ளும் வழியை நான் கற்றுக் கொடுத்து உங்களை வெற்றி பெற வைக்கிறேன். பிறகு நீங்கள் எப்போ தோல்வி அடைகிறீங்களோ அப்போ இது நரகமாகிடுது. ஸோ குழந்தைங்க இப்போ மாயையின் மீது வெற்றி அடைகிறீங்க. எப்படி பாபாவுடைய வழிப்படி நடந்து மாயா ராவணனை வெற்றி கொள்கிறீங்க. பிறகு அரை கல்பத்திற்கு பிறகு ராவண ராஜ்யம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுது. எப்போ உள்ளே வந்தானே தெரில, எப்போ நீங்கள் அடிமை ஆனீங்கன்னே தெரியல.
இப்போ ஞாபகப்படுத்துகிறார், உங்கள் எதிரி வந்திருக்கிறான். ஆக்சுவலாக வெள்ளைக்காரங்க இங்கே வந்து பிடிச்சது கூட அப்படித்தானே இல்லையா? நம்மளை பிடிச்சாங்கன்றதே தெரியாத ஒரு நிலையில் இருக்கும்போது காந்தி வந்து ஞாபகப்படுத்துகிறார், இது உங்கள் நாடுடா, அவன் எங்கேருந்தோ வந்து உங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறான் அப்படின்ன மாதிரி தான் பாபாவும் சொல்கிறாரு. உங்கள் ராஜ்யம் இது, திடீர்னு ராவணன் வந்து அபகரிச்சிட்டான், எழுந்திரிச்சுக்கோங்க, ராவணனை வெல்லுங்க, இது யுத்த மைதானம் அப்படின்னு பாபா இங்கே சொல்கிறது. எல்லா மதத்துலேயும் ஸ்தூல யுத்தம்னு நினச்சிட்டு எழுதிட்டாங்க, பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துலேயும். ஸோ இதை உங்கள் புத்தியில் நல்ல தாரணை பண்ணி மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். ஞான கண்ணில்லாத குருடர்களுக்கு கைத்தடியாக மாறணும், அவர்களுக்கு வீட்டுக்கான பாதையை காட்டணும். ஏன்னா அந்த பரந்தாம வீட்டிலிருந்து நம்ம வந்தோம், அங்கே போகணும் அப்படிங்கிறதே எல்லாம் மறந்துட்டாங்க. ஸோ இது ஒரு விளையாட்டு, இதோடைய ஆயுள் லட்சக்கணக்கான வருடம் அப்படின்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, ராவணன் உங்களை அந்த அளவுக்கு குருடர்களாக மாற்றிட்டான். இப்போ பாபா நமக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். பாபா ஞானம் நிரம்பியவராக இருக்கிறார் இல்லையா? பாபா ராவணன் தான் நம்ம கண்ணை குத்திட்டான். லவ் யூ பாபா. ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க பக்தி மார்க்கத்தில், கடவுள் கண்ணை குத்திடுவார், கடவுள் கண்ணை குத்திடுவாருன்னுவாங்க. ஆக்சுவலாக நம்ம கண்ணை குத்தினது ராவணன், 3வது கண்ணை குத்திட்டான். ஸோ இப்போ பாபா வந்து ஞான கண்ணை கொடுக்குறார், இந்த ஊனக்கண்ணை பாபா குத்துறாருன்னா என்ன அர்த்தம்? இதை பார்த்தும் பார்க்காம இருக்கணுன்றார். ஸோ இதை கிருஷ்ணர் கூட யாரோ ஒரு அசுரனுடைய கண்ணை இந்த மாதிரி வண்டா போய் குத்துனதாக இருக்கும், ஒரு முனிவருடைய கண்ணை. ஸோ பாபா இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறார். பாபா ஞானம் நிரம்பியவர். இப்போ கண்ணப்பர் கதையில் எவ்வளோ அற்புதமான ஆழமான ரகசியம் இருக்குப்பாங்க இல்லையா? அந்த கண்ணை பிடுங்கி நம்ம பாபாவுக்கு கொடுத்துடணும், 3வது கண் வழியாக தான் பார்க்கணும். பாபா வந்து ஞானம் நிரம்பியவராக இருக்கிறாரு, அதுக்காக அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லார் மனதிலும் என்னென்னலாம் நடக்குதுன்றதெல்லாம் தெரியும், அப்படி அர்த்தம் கிடையாது. இல்லை, இந்த உலகத்தின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் பாபாவுக்கு தெரியும். உங்கள் மனசில் என்ன ஓடுதுன்றதை வந்து ரித்தி சித்தி படிக்கிறவங்களால சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு பேர் ஞானம் நிரம்பிய நிலை கிடையாது. ஸோ நிறைய பேர் அது 3வது கண் திறந்துடுச்சு, எல்லார் மனசில் உள்ளதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரித்தி சித்தியை தவிர அது ஒன்றும் ஞானத்தின் 3வது கண் கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ ஞானம் நிரம்பியவர்ன்றது பாபாவுடைய மகிமை. ஏன்னா அவர் தான் ஞானத்தின் கடலாக, ஆனந்தத்தின் கடலாக இருக்கிறார். ஆனால் மனிதர்கள் இதை புரிஞ்சிக்காம எல்லாருக்குள்ளே இருக்கிறதும் அவருக்கு தெரியும், அந்தர்யாமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு தான் தெரியுது, அவருக்கு தெரிஞ்ச ஞானம் உலகத்தின் சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானம். அவர் நமக்கு ஆசிரியராக இருக்கிறாரு, ஆசிரியராக இருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆன்மீக தந்தையாகவும் ஆன்மீக சத்குருவாகவும் இருக்கிறார். மற்றவர்களெல்லாம் தேகதாரி ஆசிரியர்கள் மற்றும் தேகதாரி குருக்கள், அவங்க தனித்தனியாக இருப்பாங்க இல்லையா? அப்பா, டீச்சர், சத்குரு அல்லது குரு மூவரும் ஒருவராக இருக்க மாட்டாங்க. சில நேரங்களில் அப்பாவே ஆசிரியராக கூட இருக்கலாம், ஆனால் குருவாக இருக்க முடியாது. ஸோ எப்படி பார்த்தாலும் அவர்கள் வந்து மனிதர்கள் தான். இங்கே பரமாத்மா, பரமபிதா வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆத்மாவை பரமாத்மான்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ கிருஷ்ணரும் ஆத்மா தான், ஆனால் எல்லாம் கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே இது புரியல. பரமாத்மா அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்தாரு,
உடனே அர்ஜுனன் அதை பார்த்துட்டு, ஐயோ போதும் கிருஷ்ணா, உன்னுடைய தேஜஸ்மயமான ரூபத்தை என்னால் பொறுத்துக்க முடியல, நிறுத்து நிறுத்துன்னு கத்துனதாக கீதையில் எழுதிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மனிதர்கள் கேட்டுட்டு பரமாத்மா ஒரு பெரிய பிரகாசமான ஜோதின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாபா கிட்ட வந்த சிலர் ட்ரான்ஸுக்கு போயிட்டாங்க. அதாவது தியானம், பாபா காட்சி காட்ட ஆரம்பிச்சிட்டார். அவங்க என்ன பண்ணாங்களாம், போதும் போதும், ரொம்ப பிரகாசமாக இருக்குது, என்னால் இதை பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்களாம். ஸோ இது அவங்க இதுக்கு முன்னாடி கேட்ட பக்தியின் பாவனையினால் நடக்கிறது. அவங்களுக்கு கடவுள் அப்படி தான் இருப்பார் அப்படின்னு ஆழமாக பதிவாயிட்டதுனால அவங்களுக்கு காட்சி அப்படி கிடைக்குது. பாபா சொல்கிறாரு, ஸோ யாருக்கு பாவனை எப்படி இருக்குதோ அதை நான் நிறைவேற்றுறேன். ஏன்னா அவங்க என்னை அப்படித்தான் நினச்சிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு இயேசுடைய காட்சி கிடைக்குதுன்னும் பொழுது அப்படியே நிறைவேற்றுறார். சாய்பாபா தான் கடவுள் நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு அதையும் நிறைவேற்றுறார். பிள்ளையாரை வழிபடுறவங்களுக்கு பிள்ளையாருடைய காட்சி கிடைக்குது. ஆனால் உண்மையில் அப்படி ஒருத்தர் கூட கிடையாது. ஸோ அப்போ காட்சி கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஏதோ முக்தி அடைஞ்சிட்டதாகவோ மோட்சம் அடைஞ்சிட்டதாகவோ நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அதோடைய அர்த்தம் கூட தெரியல. ஆனால் யாரும் முக்தி தாமத்துக்களும் போக முடியாது தானாக. ஸோ நாரதருடைய உதாரணம் இருக்குது. அவர் தான் நம்பர் 1 பக்தராக நினைவு செய்யப்படுறார். ராமாயணத்தில் அவருக்கு லக்ஷ்மி மேலே ஆசை வந்துடும். ஸோ லக்ஷ்மியை கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உன் முகத்தை கண்ணாடியில் பாரு அப்படின்ட்டு சொல்லப்படுது விஷ்ணு. அப்போ விஷ்ணு சொல்கிறாரு, அப்போ கண்ணாடியில் பார்த்தா குரங்கா இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு கதை வரும். விஷ்ணுவோடைய முகம் வேணும்னும் போது அதுக்கு ஹரி முகம் வேணும்னா ஹரிக்கு குரங்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ சுயமரத்தில் கலந்துக்கும் போது ஒரிஜினல் விஷ்ணுவுக்கு தான் மாலை மாற்றுறாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னும் போது போய் கண்ணாடியில் பாருன்னொடனே அப்போ அதோடைய அர்த்தம் என்னென்னா, நம்மளுடைய மனதில் அழுக்கு குரங்குத்தனம் இருந்தால் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ண முடியாது. அதான் சொல்கிறார், அந்த சிறுபிள்ளை விளையாட்டெல்லாம் முடிச்சிடுங்க, காட்சி காட்டும் மூர்த்தியாக நீங்கள் ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதை லட்சியமாக வைங்கன்றார். எல்லாத்துலேருந்து விடுபட்டு சக்தி கொடுக்க அது சாத்தியம்ன்றார். ஸோ பக்தர்களின் மாலையும் இருக்குது. பெண்களில் நம்பர் 1 பக்தையாக மீரா நினைவு செய்யப்படுறாங்க. ஆண்களில் நாரதர் முக்கியமான பக்தராக நினைவு செய்யப்படுறாங்க. இந்த ஞானத்திலையும் முக்கியமானவர் பார்த்திங்கன்னா சரஸ்வதி. மற்றவர்களும் வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க. பாபா புரிய வைக்கிறாரு, மாயையோடு நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ எப்போ உங்களை தப்பான காரியத்தை செய்ய வைக்கும்னே தெரியாது. அதனால தான் ஒரு செகண்ட் இது ரைட்டு தானா, ஸ்ரீமத் படி தான் நடக்கிறோமா அப்படின்னு 1க்கு 10 முறை யோசிச்சுட்டு பண்ணணும். ஸோ அதுக்கு மெயினாக பாபா நினைவுலேயே இருக்க உங்களுக்கு டச் ஆகும், இது ரைட்டாக தப்பா, இது சம்மந்தமாக பாபா என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம். ஸோ மாயை என்ன பண்ணும், உங்களை பயங்கரமாக அழ வைத்து இறுதியில் பச்சாதாபப்படுற மாதிரி காரியத்தை எல்லாம் செய்ய வச்சிடும். ஸோ ஏன் பச்சாதாபப்பட்டு அழுவுறோம், கடவுளே வந்தார், ஞானத்தையும் அடைந்து கடைசியில் ஆஸ்தி அடைய முடியாமல் போயிடுச்சே, இந்த மாயா என்னை இப்படி பண்ண வச்சுட்டாலேன்ட்டு அழுவிங்களாம். ஸோ அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா? பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி அந்த எந்த அளவுக்கு உலகியல் போதையில் நம்ம இருந்தோம், அது கொஞ்சமாக எப்படி போச்சு, இதெல்லாம் யோசிக்கும்பொழுது ஐயோ ஒரு வேளை பாபா கிடைக்கலன்னா என் நிலைமை என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற ஒரு பயமே வரும். ஸோ அந்த மயக்கத்தை தெளிய வைக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. முரளி படித்து அது தெளியிடும்.
முரளி படிக்கிறது, பாபாவை நினைக்கிறது, சிந்தனை பண்ணுறது, சேவை பண்ணுறது, இதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி தெளியுது. ஸோ அப்படி நீங்கள் பாவக்காரியங்கள் செஞ்சீங்கன்னா கூட சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. ஏன்னா ஞானத்தை எடுத்துகிட்டா வந்துடுவீங்க. ஆனால் என்ன ஆவீங்க? வேலைக்காரர்களாக, பிரஜைகளுக்கு வேலைக்காரர்களாக ஆகிடுவீங்க. அப்புறம் படிப்பும் முடிஞ்சிடும், உங்களுக்கு டைமும் இருக்காது. ஸோ திடீர்னு முடியுன்றார் இல்லை, உடலை விட்டு ஆத்மா திடீர்னு தானே போக முடியும். அப்போ தான் அழுவும், துடிக்கும் ஆத்மா. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆத்மாக்கள் மற்ற பாபா குழந்தைங்க உடம்புல பூந்துக்கிட்டு, பாபா குழந்தை ஆத்மாவே மற்ற குழந்தை உடம்புல பூந்துட்டு துடிக்கிறத பார்க்குறோம். நைட்டெல்லாம் யார் உடம்புல பூந்துக்கிட்டாங்களோ அவங்களையும் தூங்க விடாமல் நைட்டு ஃபுல்லாக சர்வசக்திவான அது இதுன்னு எழுதிட்டு நோட்டை ஃபுல்லாக முயற்சி அந்த உடம்புலே பண்ணியிருக்கணும். இந்த ஆத்மாவை பிடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு, இந்த ஆத்மாவை மனநலம் பாதிக்கப்பட்டாங்கன்னு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு, பாவம் இல்லை, எவ்வளோ பெரிய பாவம் ஆயிடுது. ஆனால் அதுலேயும் நன்மை இருக்கும். ஏன்னா இன்னொரு ஆத்மாவை அது முயற்சி பண்ண வைக்கிது, அது ஒன்று இருக்குது. பட் ஆனால் பயந்துடுறாங்களே. ஸோ பாபா ஆரம்பத்தில் இருந்து நமக்கு அதனால தான் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கடைசியில் நீங்கள் பச்சாதாபப்பற்றக்கூடாது குழந்தை, புத்தி மேலேயே இருக்கட்டும், பரந்தாமம், சூக்ஷ்மவதனம், சொர்க்கம், இந்த 3ல் மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். இல்லை, இது கலியுகம், இங்கே கால் வச்சிடக்கூடாதுன்ற எச்சரிக்கை, அவ்வளோதான். மற்றபடி நினைக்க வேண்டியதெல்லாம் இந்த 3 உலகத்தை பற்றியே தான். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை நினைவு பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நினைவுன்ற அக்னியில் உங்களுடைய பாவங்களை எல்லாம் எரிஞ்சிடும். நினைவிலே இருக்கணும், அது நல்லா இருக்கும். பாபா நினைவில் இருக்க உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் நைட்டு படுத்துக்கிட்டு நினைவு பண்ணிங்கன்னா கூட தூக்கமே வராது. அப்படியே அந்த பூர்வ மத்தியில் அப்படி பவர்ஃபுல்லாக இருக்கிறத உங்களால் உணர முடியும். ஸோ ஆத்மாக்கள் ஆரம்பத்தில் சதோ பிரதானமாக தானே இருந்தது. ஸோ மறுஜன்மம் எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக குப்பை சேர சேர தான் அது தம பிரதானமாக ஆயிடுச்சு. தங்கம், வெள்ளி, காப்பர், இரும்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, தங்கமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளி, காப்பர், இரும்பு சேர்ந்து இரும்பாக மாறிடுச்சு. இப்போ நாம் இரும்பு யுகத்தில் தங்க யுகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். தூய்மை ஆகாமல் போக முடியாது. ஏன்னா தங்க யுகத்தில் தூய்மை இருக்கும். தூய்மை இருந்தாலே அமைதியும் செல்வமும் அளவற்று இருக்கும். தூய்மை தான் அஸ்திவாரம். இங்கே தூய்மை இல்லை, அதனால் அமைதியும் இல்லை, செல்வமும் இல்லை இல்லையா. தூய்மையின் ஆதாரத்தில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா. அதிலும் குறிப்பாக ஏழைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தூய்மையில். ஏன்னா ஏற்கனவே அனைத்தையும் இழந்திருக்கிறாங்க. இதில் அவங்க காசுக்காக தவறான வழியிலெல்லாம் போகிறாங்க அப்படின்னா இன்னும் அனைத்தையும் இழப்பாங்க. ஸோ சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. பாபா சொல்கிறாரு, உங்களுடைய குழந்தை பருவத்தை மறந்துடாதீங்க. பாபா உங்களை தத்தெடுத்திருக்கிறார், நீங்கள் குழந்தைன்றதை மறந்துடாதீங்க. குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? அப்பா அம்மா சொல்கிறத கண்ணை மூடிட்டு செய்யும். அப்படி பாபா சொல்கிறத கண்ணை மூடிட்டு செய்யக்கூடிய குழந்தை நான்ன்றதை மறந்துடக்கூடாது. பிரம்மா மூலமாக உங்களை தத்தெடுத்திருக்கிறார். ஸோ இது தத்தெடுக்கிறது. மனைவியை கூட தத்தெடுக்க தான் செய்வாங்க, குழந்தைகளை உருவாக்குவாங்க. ஸோ குழந்தைகளையும் சில சமயம் தத்தெடுப்பாங்க இல்லையா. ஸோ கன்னியாதானம்னு சொல்லுவாங்க, பெண்ணை கொடுக்கறது. அதனால் மனைவியை படைப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி பாபாவும் நம்மளை தத்தெடுக்கிறார் இல்லையா. மனைவியைத்தான் தத்தெடுப்பாங்க, குழந்தைங்களை பெற்றெடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம மனைவி ஆகிடுறோம், குழந்தைன்னும் சொல்லலாம். ஸோ முந்தைய கல்பத்தில் நான் தத்தெடுத்த அதே குழந்தைகள் தான் நீங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார்.
தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்குத்தான் பாபாவுடைய ஆஸ்தி கிடைக்கிது. நீங்கள் அந்த தத்தெடுக்கிற குழந்தை கூட இதுக்கு முன்னாடி ராவணனுடைய குழந்தையாக இருந்துச்சு. தத்தெடுத்தவரை விட்டுட்டு ராவணன் கிட்ட போனால் பாபா எப்படி ஆஸ்தி கொடுக்க முடியும்? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைக்கிட்ட இருந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆஸ்தியை அடையிறீங்க. ஸோ அப்போ பாபா மடியை விட்டு விலகவே கூடாது, இல்லைன்னா ராவணன் கடத்திட்டு போயிடுவான். ஸோ அதனால தான் அந்த கதைப்படி பார்த்திங்கன்னா ராவணனுக்கு பிறந்தவள் சீதைன்னு இருக்கும். ஏதோ ராவணனுடைய தொடையிலிருந்து வந்ததாக ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படின்னா அர்த்தம் ராவணனுடைய குழந்தையாக தான் நாம் இருந்திருக்கிறோம். இப்போ பாபாவுடைய குழந்தையாக தத்தெடுத்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் அந்த ராவணனுடைய கவர்ச்சி இழுக்கும்போது போய் மாட்டிக்கிறார் சீதை. ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னால் முதல்ல அது பாபா தான், சிவபாபா. அதுக்கு அடுத்ததாக தங்க யுகத்தின் எஜமானர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் 2வது நம்பரில் வராங்க. அப்போ முதல் நம்பர் எப்போவுமே சிவபாபா தான். இப்போ நீங்கள் அந்த தங்க யுகத்தின் எஜமானர்களாக மாறிட்டு இருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் சம்பூர்ணமாகலை, ஆகிட்டு இருக்கிறீங்க. உண்மையான ஆன்மீக சேவை அப்படின்னா மெயினாக தூய்மையாகி மற்றவர்களையும் ஆக்கிறது தான் உண்மையான ஆன்மீக சேவை. இவங்க கோயிலில் போய் அன்னதானம் பண்ணுறது இதெல்லாம் உண்மையான ஆன்மீக சேவை கிடையாது. அதனால் ஆத்மாவுக்கு எந்த நன்மையும் கிடையாது. இல்லையா? உடம்பு வாழறதுக்கு உதவி பண்ணுறீங்க, ஆத்மா மாறுறதுக்கு எந்த உதவியும் பண்ணுறது கிடையாது. ஸோ சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆகிட்டு இருக்கிறீங்க, ஆனால் சம்பூர்ணம் ஆகலையே. அப்போ சம்பூர்ணம் ஆகிறதுல நீங்கள் முயற்சி பண்ணணும். அதுதான் உண்மை. அதாவது நீங்கள் தூய்மை ஆகிறதே ஒரு பெரிய ஆன்மீக சேவை தான், இல்லையா? அழுக்கான இந்த உலகத்தில் நான் எப்போவுமே தூய்மையாக இருப்பேன் அப்படின்ற சத்தியத்தோடு அதை காப்பாற்றவும் செய்யும்போது தூய்மையான அதிர்வலைகள் மட்டுமே பரவுதே. அதே மாதிரி மற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய சேவையும் பண்ணணும். இதுதான் உண்மையான ஆன்மீக சேவை. ஸோ இந்த ஆன்மீக சேவையை நீங்கள் இப்போ பண்ணுறதுனால தான் மிக மிக உயர்ந்தவர்களாக மாறுறீங்க, இல்லையா? ஆத்மாவையே கடை தேற்றும் சாதாரண விஷயம் கிடையாது, இல்லை? சிவபாபா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம 1000 பேருக்கு கொடுத்தா 2 பேர் பாபா குழந்தை ஆவாங்க. ஆனால் அந்த 2 பேர் தான் ஏற்கனவே பாபா குழந்தையாக இருந்திருப்பாங்க. அப்போ அந்த 2 பேரை தானே ஆகிறாங்கன்னு அலட்சியப்படக்கூடாது. அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. சிவபாபா மற்றவர்களுக்கும் ஞானத்தை தெளிச்சாச்சு. ஸோ அவங்க நேரத்தில் அவங்களுக்கு இது புரிய வரும். சிவபாபா அழுக்கானவர்களை தூய்மையாக்குறார். நீங்களும் அதே மாதிரி மற்றவர்களை தூய்மையாக்குறீங்க. ராவணன் உங்களுடைய புத்தியை எந்த அளவுக்கு துச்ச புத்தியாக மாற்றிட்டான். பாபா உங்களை புது உலகத்தின் எஜமானராக ஆக்கிறதுக்கு தகுதிப்படுத்துகிறார். ஸோ அப்படிப்பட்ட தந்தையை போய் கல்லுலையும் முள்ளிலையும் இருக்கிறாங்கன்னு எப்படி அவங்களால சொல்ல முடிஞ்சது? இல்லையா? பாபாவுடைய அருமை தெரியாததுனால அப்படி சொல்லிட்டாங்க. கல்லில் முள்ளில் இருக்கிறாரு, உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் இருட்டாக இருக்கிறாரு, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. உலகத்துக்கு எஜமானர் ஆக்கினாருன்னு தெரியாமல் பாபா சொல்கிறாரு, இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது, அடுத்த கல்பத்திலும் இது தொடரும். என்ன நடந்துச்சோ அது எல்லாம் மீண்டும் நடக்கும். பக்தி மார்க்கத்தில் கடவுளை நிந்தனை செய்கிறதும் மீண்டும் நடக்கும். நாடகப்படி இதையெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக நான் வரேன். ஸோ இந்த நாடகத்தில் ஒரு சின்ன மாற்றம் கூட ஏற்பட முடியாது. பாபா கூட ஒரு வினாடி கூட லேட்டாக வர மாட்டார். அவர் எப்போ வரணும்னு நாடகத்தில் பதிவாகி இருக்குதோ அப்போ கரெக்டாக வந்துடுவார். எப்படி பாபாவுடைய அவதாரம் ஏற்படுதோ அதேமாரி குழந்தைகளுடைய அவதாரமும் இங்கே ஏற்படுதுன்றார், இல்லையா? பாபா மேலேருந்து வந்திருக்கிறாரு, குழந்தைங்களையும் பாபா அப்படியே புரிஞ்சிக்க சொல்கிறார். நீங்களும் மேலேருந்து வந்ததாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். எப்போ பாபா குழந்தை ஆகிட்டீங்களோ அப்போயே நீங்கள் இறந்துட்டீங்கன்னு அர்த்தம்.
மேலே போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ பாபா ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறதுக்காக அவதரிச்சிருக்கிற மாதிரி குழந்தைகளாகிய நீங்களும் அதே காரியத்தை செய்கிறதுக்காக அவதரிச்சிருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆத்மாக்கள் இங்கே கீழே தன்னுடைய சாகார பாகத்தை நடிச்சிட்டு இருக்குது. இதுக்கு பேர் தான் அவதரிக்கிறது. இல்லை மேலேருந்து டைரெக்டாக அவதாரம் தானே. அப்படி மேலேருந்து வந்ததாகவே உங்களை புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் வேலை செஞ்சு முடிச்சோன்னா டக்குன்னு மேலே போயிடுங்கன்றார். அதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா. ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா எப்படா வீட்டுக்கு போவோன்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா, அது மாதிரி இருக்கணும்ன்றார். அதனால் நம்ம இங்கேருந்து விலகியும் இருப்போம். இந்த உலகத்தை சார்ந்தவன் நான் கிடையாதுன்ற உணர்வும் இருக்கும். ஸோ உங்களுடைய பாகத்தை நடிப்பதற்காகத்தான் நீங்கள் மேலேருந்து வந்திருக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கணும். பாபாவுடைய ஜென்மம் தெய்வீகமானது, தனித்துவமானது, அலௌகிகமானது. பாபாவே சொல்கிறார், நானும் பஞ்ச தத்துவத்தின் ஆதாரத்தை எடுத்தால்தான் பேச முடியும், அதனால் இந்த உடலில் பிரவேசிக்கிறேன். ஸோ எனக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட உடல் இது. இது எவ்வளோ அற்புதமான விளையாட்டு. இந்த விளையாட்டில் ஒவ்வொருத்தருடைய பாகமும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது. அதைத்தான் ஒவ்வொருத்தரும் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது புரிஞ்சிடுச்சுன்னா கூட நம்ம எதுவுமே யார் மீதும் கோபப்பட மாட்டோம். அது அவங்களுடைய பாகம். அந்த நேரத்தில் அவங்க அப்படி தான் நடிப்பாங்க. ஸோ ஏன் எதுக்கு போனீங்கன்னா நீங்கள் மென்டல் ஆகிடுவீங்க. அது அவங்களுக்கு பதிவாகி இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, முற்றுப்புள்ளி வச்சிடுங்க. அந்த நேரம் அப்படி அவங்க நடந்துக்கணும்னு இருக்குது. அடுத்தது எந்த நேரம் வேண்டுமானாலும் மாறலாம். ஸோ அதனால் சுப பாவனை கருணை மட்டும்தான் இருக்கணுமே தவிர வெறுப்பு பாவனையே வரக்கூடாது. ஸோ மீண்டும் இந்த கல்பத்தில் எப்படி சொர்க்கத்தில் 21 பிறவி பாகத்தை நடித்தீர்களோ அதே மாதிரி நடிப்பீங்க. ஸோ இந்த தெளிவான ஞானத்தை இப்போ நீங்கள் அடைஞ்சிருந்தாலும் உங்களில் முயற்சிக்கு ஏற்ப வரிசைக்கிரமமாகத்தான் இதை புரிஞ்சிருக்கிறீங்க. பாபா மகாரதிகளுடைய மகிமையை பாடுறார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் யுத்தம் நடந்ததாக காட்டிட்டாங்க. ஆனால் அது எல்லாமே கட்டுக்கதைகள் உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அந்த கதைகளில் எப்படி காட்டியிருக்கிறாங்க? இரட்டை இம்சைவாதிகளாக காட்டிட்டாங்க இல்லையா. அவங்களும் காமத்திலையும் விழுந்ததாக, சண்டையும் போடக்கூடியவர்களாக காட்டிட்டாங்க. ஆனால் உண்மையிலே பாண்டவர்களாகிய நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆன்மீகமானவர்களாக, இரட்டை அஹிம்சாவாதிகளாக இருக்கிறீங்க. காமமும் கிடையாது, மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் துக்கம் கொடுக்கறதும் கிடையாது. அது மட்டும் இல்லை, ஆன்மீகமானவர்கள் அவங்கள ஸ்தூலமாக காட்டிட்டாங்க. இங்கே ஆத்மான்ற உணர்வுலேயே இருக்கிறீங்க. பாருங்க, உங்களுடைய ராஜ்யத்தை அடையிறதுக்காக எவ்வளோ சாதாரணமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. சண்டையாக போட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பாவம் பாபாவுடைய நினைவினால் மட்டுமே அழியும். ஸோ இந்த ஒரு கவலையை தவிர எதை பற்றிய கவலையும் உங்களுக்கு இல்லை. பாவத்தை அழிக்கணும், பாவத்தை அழிக்கணும், பாவத்தை அழிக்கணும். ஸோ உங்களுடைய ஒட்டுமொத்த முயற்சியும் இந்த நினைவில் இருக்கிறதுல தான் இருக்குது இல்லையா. பாபா நினைவிலே இருந்து என் பாவம் ஃபுல்லாக அழியணும், மீண்டும் இன்னொரு ஜென்மம் இங்கே எடுத்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த உடலை விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, முயற்சி பண்ணுற டைம் முடிஞ்சு போச்சு. எப்போ விடுவீங்கன்னே தெரியாதுன்னா அப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும். அப்படியே பரந்தாமத்துக்கு டக்குன்னு ஓடிணும், ஒரு செகண்டு கூட எந்த ஞாபகமும் வந்துடக்கூடாது. ஸோ அதனால தான் பாரதத்தின் மிக பழமையான யோகம் நினைவு செய்யப்படுது. வெளிநாட்டில் உள்ள மனிதர்கள் கூட பாரதத்தின் மிக பழமையான யோகத்தை கற்றுக்க விரும்புகிறாங்க. இப்பயும் வெளிநாட்டிலேருந்து கும்பமேளாவுக்கு வர்றதெல்லாம் பாவம் இதுக்கு தான் வராங்க. ஆனால் கடவுளை விட்டு மற்ற இடத்துக்கு போகிறாங்க. மேபி அங்கே பிரம்மகுமாரி ஸ்டாலையும் விசிட் பண்ணலாம். பட்
எந்தளவுக்கு விசிட் பண்ணுவாங்க அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அங்கேருந்து இங்கே வரவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஒரு வழியில் இருப்பாங்க, ஹடயோகத்தில் இருப்பாங்க. எல்லாம் சாமியார் பின்னாடி தான் போயிட்டுருக்குறாங்க பாவம். யாராவது ஒரு வெளிநாட்டுக்காரங்க நான் வந்துட்டேன், பிரம்மகுமாரி ஞானத்தை கேட்டேன், கடவுள் கிடச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பேட்டி வர மாட்டேங்குது. வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த கும்பமேளாவில் சொல்கிறேன். ஸோ சந்நியாசிகள் இந்த பாரதத்தின் பழமையான ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும்னு அவங்க நம்புகிறாங்க, வெளிநாட்டுக்காரங்க. ஆனால் உண்மையில் ஹடயோகிகள் எதையுமே கற்றுக் கொடுக்கறது கிடையாது. அப்படியே நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் இல்லையா, ஈஷா யோகா, ஜக்கி வாசுதேவ் ஆன்மீகம் பற்றியே எதுவுமே பேச மாட்டார். ஆனால் அவர் தான் நம்பர் 1 ஆன்மீக குருவாக இருக்கிறார். ஸோ அவர்களுடைய சந்நியாசம் ஹடயோக சந்நியாசம், குடும்பத்தை விட்டுட்டு போகிறது. ஆனால் நீங்கள் இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய ராஜ்யம் ஆரம்பத்தில் இருந்தது, இப்போ கடைசியில் இருக்கிறீங்க. ஸோ ராஜ்யம் சொர்க்கத்தில் இருந்தது, இப்போ என்ன இருக்குது, மக்களாட்சி தான் நடக்குது. எங்கே பார்த்தாலும் கோர இருள், யாருக்கும் எது உண்மைனே தெரியல. ஸோ இப்போ தான் காரணமில்லாமல் ரத்தம் சிந்துதல் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ எல்லாத்துலேருந்து நாம் விலகி இருக்கணும், மாட்டிக்கக்கூடாது. இல்லை இந்த உலகத்தின் எதை பார்த்தாலும் நம்ம அறியாமல் அந்த பழைய குணம் வெளிப்பட்டுடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாடகம் கூட உருவாக்கி இருக்கிறாங்களாம். ஆனால் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அவ்வளவு ரத்த ஆறு ஓடுன்றார். ஸோ அது ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாவாங்க. இப்போவே நம்ம பார்க்குறோம் இல்லை, எல்லா இடத்துலையும். கூடவே இயற்கை சீற்றங்களும் நடக்கும். எல்லோருக்கும் மரணம் வந்தே தீரும். ஸோ இதுக்கு பேர் தான் காரணம் இல்லாமல் ரத்தம் சிந்துதல். அப்போ ரத்தம் சிந்துறதுனால பாவத்தை அழித்தேன் அப்படின்னு இயேசு சொன்னது, ரத்தம் சிந்தி அவருடைய பாவத்தை அவர் அழிச்சிருக்க முடியும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் ரத்தத்தை சிந்தி பாவத்தை அழிப்பீங்கன்னு அர்த்தம். பாபாவை நினைவு பண்ணலை அப்படின்னா. ஸோ அந்த கடைசி கால அந்த யுத்தம், சுற்றி இறந்துருக்கிறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கே பயங்கர தைரியம் வேணுன்ற. இல்லை திரும்புகிற பக்கமெல்லாம் பிணம் இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கு உங்கள் புத்தியே கீழே இருக்கக்கூடாது, மேலேயே இருக்கணும். கீழே இருக்கிறதுலாம் ஏதோ ஒரு கனவு மாதிரி ஃபீல் ஆகணும் உங்களுக்கு. அப்போ அந்த அளவுக்கு பயிற்சி பண்ணால்தானே அந்த தைரியம் வரும். ஸோ சீக்கிரமாக பயப்படுறவங்க பார்த்தோன்னே மயங்கி விழுந்துருவாங்க. ஸோ இதில் நீங்கள் பயமற்றவர்களாக இருக்கணும். ஆத்மா போயிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் சிவசக்திகள். ஸோ இப்போ இந்த பயமற்ற தன்மை எல்லாமே ஆத்ம உணர்வில் இருக்கும்பொழுது தான் வரும். சிவபாபா சர்வசக்திவானாக இருக்கிறார். அவர்கிட்டருந்து நாம் சக்தியை அடைகிறோம். ஃபஸ்ட்டு சக்தியின் மூலமாக சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைகிறோம், தூய்மையானதுனால. ஸோ சர்வசக்திவான் அவர் சொல்கிறதே அந்த சக்தியை அவர்கிட்டருந்து எடுக்கிறதுனால தான். பாபா மட்டும்தான் அழுக்கிலிருந்து தூய்மையாகிறதுக்கான வழி காட்டுறார். ரொம்ப சிம்பிளான வழி. என்னை நினைவு செய்யுங்க. குழந்தைகளே, நீங்கள் சதோ பிரதானமாக தான் ஆரம்பத்தில் இருந்தீங்க, இப்போ தான் தம பிரதானம் ஆயிட்டீங்க. அதனால் என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மீண்டும் அழுக்கிலிருந்து தூய்மையாக சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ குழந்தைங்க, உங்களுடைய பாவத்தை எல்லாம் எரிச்சிக்கணும் அப்படின்னா உங்கள் பாபாவோடு, உங்கள் அப்பாவோடு யோகம் இருக்கணும் அப்படின்னு பாபா ஆத்மா கிட்ட சொல்கிறார். பாபா தான் சர்வசக்திவான். பிரம்மாவை
விஷ்ணுவோடைய தொப்புலேருந்து வெளிப்படுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவர் உட்காந்து எல்லா வேத சாஸ்திரங்களுடைய சாரத்தை சொன்னார் பிரம்மா மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரம்மா தான் விஷ்ணுவாகிறார், விஷ்ணு தான் பிறகு பிரம்மா ஆகிறார்னு நாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம். ஆனால் பிரம்மா உடலில் சிவன் வந்து சொல்கிறார், விஷ்ணு வந்து சொல்லலை. அது விஷ்ணு உடம்புல பிரம்மா வந்தும் சொல்கிறது கிடையாது. இந்த ஸ்தாபனை பிரம்மா மூலமாக செய்யப்படுது. ஸோ ஸ்தாபனை பண்ணால் மட்டும் கிடையாது, ஸ்தாபனை ஆன அந்த ராஜ்யத்தை அவர் பாலனையும் பண்ணணும். ஸோ அதுதான் விஷ்ணுவாகி பாலனை பண்ணுறார். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மிக தெளிவாக புரிய வைக்கப்படுது. யார் இந்த ஆன்மீக ஞானத்தை நல்லா புரிஞ்சிக்கிறாங்களோ அவங்க எப்போவுமே இதை எப்படி எல்லாருக்கும் கொடுக்கறது அப்படின்ற ஒரே கவலையில் இருப்பாங்களாம். மிகப்பெரிய ரகசியம் தெரிஞ்சிச்சு, இதை எந்த யுக்தியை ஃபாலோ பண்ணி எல்லோருக்கும் கொடுக்கறது. ஸோ உங்கள்கிட்ட செல்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன் சென்டர் திறக்கக்கூடாது? பாபா சொல்றார், ஒரு பில்டிங் வாடகை எடுத்து இந்த ஆன்மீக மருத்துவமனை அல்லது பல்கலைக்கழகத்தை திறங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஏன்னா காசு கூட வரப்போகிறதில்ல. இப்போ இதை நீங்கள் ஈஸ்வரிய சேவையில் பயன்படுத்தினீங்கன்னா அங்கே உயர்ந்த பதவியை நீங்கள் அடைய போகிறீங்க. ஸோ சொர்க்கத்தில் யோகத்தின் மூலமாக முக்தி கிடைக்குது, ஞானத்தின் மூலமாக ஜீவன் முக்தி கிடைக்குது. ஸோ ரெட்டை ஆஸ்தி நமக்கு கிடைக்குது. நமக்கு தேவையெல்லாம் 3 அடி நிலம்தான் இந்த ஞானத்தை சொல்வதற்கு, கீதா பாடசாலை அமைக்கிறதுக்கு. ஸோ இந்த ஈஸ்வரிய தந்தையுடைய யூனிவர்சிட்டியை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு எதுவும் தேவைப்படுறது கிடையாது. ஸோ இதை நீங்கள் விஸ்வ வித்யாலயன்னு சொன்னாலும் சரி, யூனிவர்சிட்டின்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ யூனிவர்சிட்டின்னு போட்டால் அரசாங்கம் அனுமதிக்கலைன்றதுனால விஸ்வ வித்யாலயான்ட்டு போட்டாச்சு. ஸோ இது பெரிய பல்கலைக்கழகம், சாதாரண மனிதனை தேவதையாக்கக்கூடிய பல்கலைக்கழகம். எப்படி செலவெல்லாம் பார்த்துக்கிறீங்க, இவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணுறீங்களே ஒவ்வொரு சேவையிலும் அப்படின்னு மனிதர்கள் உங்களை கேட்குறாங்க. ஸோ பிரம்மகுமார் குமாரிகளுடைய தந்தைக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் இந்த கேள்வியை கேட்குறீங்களே. போர்டில் என்ன எழுதப்பட்டிருக்குது பாருங்கள், இது அற்புதமான ஞானம், பாபாவும் அற்புதமானவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. ஸோ எப்படி நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர் ஆக முடியும்? சிவபாபாவைத்தான் நீங்கள் ஸ்ரீன்னு கூப்பிட்றீங்க, ஏன்னா அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். லக்ஷ்மி நாராயணனும் ஒரு ஸ்ரீ தான் போடுறோம், ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ நாராயணன் அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம நல்லா புரிய வைக்கணும். ஸோ எப்படி இதை கவர் பண்ணுறீங்கன்னா, இத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா, நாங்களே தான் அதை பார்த்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த கேள்வி முதல்ல வரும், பரம்பொருள் மகாவிஷ்ணுவுக்கு காசு எங்கேருந்து வருது ஒவ்வொருத்தருக்கும். இது நடத்துறது கடவுள், எத்தனை பிரம்மகுமாரிகள் இருக்கிறாங்க. ஸோ நாங்களே அதற்கான செலவை பார்த்துட்டு பண்ணுறோம், ஏன்னா எங்கள் ராஜ்யத்தை தான் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் நல்ல தாரணை பண்ணணும். பாபா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறேன், இதுதான் உண்மையிலே அமர கதை, மரணத்தை வெல்லக்கூடிய கதை இதுதான். ஸோ அமரக்கதையை ஒரே ஒரு பார்வதி கிட்ட மட்டும் சொல்லியிருப்பாங்களா என்ன? நிறைய மனிதர்கள் அமர்நாத்தில் பார்வதிக்கு சங்கர் அமரக்கதை சொன்னதாக நம்பிட்டு அங்கே போகிறாங்க. ஆனால் குழந்தைகளாகி நீங்கள் நேராக பாபா கிட்டேயே வரீங்க புத்துணர்வு அடையிறதுக்கு. புத்துணர்வு அடைந்தவுடன் நீங்கள் மற்றவர்களுக்கு இதை புரிய வைக்கணும்.
ஸோ அவங்கள புத்துணர்வு அடைய வைத்து சென்டர் திறக்கணும். அதாவது பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து சென்டர் திறக்கணும். பாபா சொல்கிறார், ஜஸ்ட்டு 3 அடி நிலம் கிடைச்சா போதும், இந்த ஆன்மீக மருத்துவமனை ஆன்மீக யூனிவர்சிட்டியை திறந்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு அதன் மூலமாக நன்மை கிடைக்கும். இதில் ஒன்றும் பெருசாக செலவாயிடாது. இதன் மூலமாக ஒரு வினாடியில் உங்களுக்கு ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் எல்லாமே கிடைச்சிடுது. குழந்தைகள் ஜென்மம் எடுக்கிறீங்க, வாரிசாகவும் ஆகுறீங்க இல்லையா? எப்போ பாபா குழந்தை ஆகிடுறீங்களோ அப்போவே நீங்கள் அவருக்கு வாரிசாகிடுறீங்க. அதனால்தான் ஒரு வினாடியில் ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் எல்லாமே கிடைக்கிது. நிச்சய புத்தி வேணும், அதுதான் முக்கியம். எப்போ உங்களுக்கு நிச்சய புத்தி வந்துடுச்சோ அப்போவே நீங்கள் உலகத்தின் எஜமானர்கள் ஆகிட்டீங்க. இருந்தாலும் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. அதுவும் நிச்சயத்தின் ஆதாரத்தில் தான். எந்த அளவுக்கு அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்குதோ அந்த அளவுக்கு பாபா சொல்கிற எல்லாமே ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அப்போ உலகத்தின் எஜமானராகவும் ஆகிடுவீங்க. நல்லது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ரத்தம் சிந்தும் இறுதி காட்சியை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தைரியமாக இருக்கணும். சிவசக்திகள் இல்லையா, இப்போ சிவனோடு இணைந்து இருக்கணும். பாபாவுடைய நினைவில் ஆடுற ஆனந்தத்தில் நீங்கள் பார்க்கும்போது பயம் இருக்காது, இல்லாட்டினா மாட்டிக்குவீங்க. சர்வசக்திவானுடைய நினைவு இருக்கணும் அப்படின்னா அவருடைய நினைவின் மூலமாக தான் அவர்கிட்டருந்து நீங்கள் ஆஸ்தி அடைய முடியும். பாருங்கள், கடைசி நேரத்தின் காட்சி எப்படி இருக்கும்னு சொல்கிறார் பாருங்கள். பயம் வந்துடும்ல. யாரோ செத்தா பயப்படாமல் இருப்பீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே எல்லாம் இறந்து கிடந்தால் எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு தைரியம் இருக்குதா? ஏன்னா அந்த மாதிரி தான் நடக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாபா நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கணும். தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக்கக்கூடிய உண்மையான ஆன்மீக சேவை செய்யணும். ஸோ இரட்டை அஹிம்சாவாதி ஆகுங்கள், குருடருக்கு கைத்தடி ஆகுங்க, எல்லோருக்கும் வீட்டுக்கான வழியை காட்டுங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தூய்மையாக இருக்கணும், மற்றவர்களையும் தூய்மையாக்கணும். அதே மாதிரி இரட்டை அஹிம்சாவாதின்றார் பாருங்க இல்லையா? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், யாருக்காவது துக்கம் கொடுக்குறேனா அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் வார்த்தையின் மூலமாக மட்டும் இல்லை, பார்வை, பேச்சு, நடத்தை இத்தனை மூலமாக மற்றவர்களுக்கு பாபாவை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும், குணத்தின் மூலமாக. ஸோ அப்போ தான் குருடர்களுக்கு கைத்தடியாகி வீட்டுக்கான வழியை உங்களால் காட்ட முடியும். வரதானம். செம்ம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். பாபா சொல்கிறாங்க, உண்மையான சன்னியாசியாகி பாபாவுக்கு சமமான சம்பூர்ண நிலையை அனுபவம் செய்யுங்கள். நான் மற்றும் எனது என்ற உணர்வை முற்றிலும் முடித்து விடுங்கள். அதுக்கு விளக்கம், ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் பாபான்றது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். நான்ற எல்லா உணர்வையும் முற்றிலுமாக முடிச்சிடுங்க. நான் வர இடத்துல எல்லாம் பாபா செய்தார், பாபா பண்ணார், இதுதான் வரணும் வார்த்தையில். எப்போ நான் என்பதே இல்லையோ அப்போ என்னுடையதுன்றதும் இருக்காது. பாருங்கள், எத்தனை என்னுடையது, என்னுடைய சம்ஸ்காரம், என்னுடைய சுபாவம், என்னுடைய இயல்பு, என்னுடைய வேலை, என்னுடைய கடமை, என்னுடைய பேர், என்னுடைய புகழ், என்னுடைய மானம், என்னுடைய மரியாதை. எப்போ இந்த நான் மற்றும் எனதுன்ற எல்லா பாவனையும் முடிஞ்சிடுதோ அப்போ தான் பாபாவுக்கு சமமான சம்பூர்ண நிலையை உங்களால் அடைய முடியும். ஸோ அதனால் இந்த நான் மற்றும் எனது இந்த ரெண்டுத்தையும் தியாகம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த தியாகம்ன்றார். சூக்ஷ்மமான தியாகமும் கூட. எதையும் கொடுக்கல இல்லையா, சாப்பாடு போடலை, காசு கொடுக்கல, எதுவும் பண்ணல. ஆனால் ஏன்னா இது சூக்ஷ்மமாக உங்களுக்குள்ளே நடக்கிறது. ஆனால் இதுதான் மகான் தியாகம்ன்றார்.
ஸோ எப்போ நான் இந்த உடம்பு அப்படின்ற குதிரையை அஸ்வமேத யாகத்தில் தியாகம் பண்ணுறீங்களோ, ஸோ அஸ்வமேத யாகம் ராஜஸ்வ அஸ்வமேத ருத்ரஞான யாகம் நம்ம யாகத்திற்கு பேர், இயக்கத்திற்கு பேர் உண்மையிலே. ஸோ இதில் நானுன்ற உணர்வை முற்றிலும் தியாகம் பண்ணணும். அப்போ எப்படி சமஸ்காரம் முதல் வரும்? அப்படி தியாகம் பண்ணுறது தான் கடைசி தியாகம்ன்றார். அதில் தான், ஏன்னா கடைசியாக ஒரு ஆகுதி போட்டு தான் யாகத்தை முடிப்பாங்க. அந்த மாதிரி நான் என்பதை முற்றிலும் முடிச்சிட்டிங்களான்றது தான் கடைசி டெஸ்ட் பேப்பர். அதுக்கு தான் உங்கள் மனைவி, உங்கள் குழந்தை, உங்கள் சொத்து எல்லாம் எதிர வரும். எதுவுமே என்னதில்லைன்ட்டு விட்டுட்டு போகணும். அந்த நிலை அடையும் போது தான் வெற்றி முரசு கொட்டும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம். ஸ்லோகனில் பாபா சொல்கிறாங்க, ஸோ எது சொன்னாலும் என்னால் முடியாதுன்னு சொல்லாமல் செய்கிறேன் ஹாஞ்சி அப்படின்னு நீங்கள் சொல்லி எல்லோருக்கும் சகயோகம் செய்வதற்கு உதவிக்காரம் நீட்டினீங்கன்னா அதுக்கு பேர் தான் வரதானங்களின் மாலையை அணிந்து கொள்வது, பிறரின் ஆசீர்வாதங்களின் மாலையை அணிந்து கொள்வது. ஏன்னா இந்த ஆசீர்வாதத்தின் மாலை எவ்வளோ பெருசு இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய பதவி. ஒரு விதத்தில் ருத்ராட்ச மாலை பெருசாக அணிகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம்தான். வெற்றிமணி மாலை அப்படிங்கிறதையும் சேர்த்து இதுவும் இருக்குது. இந்த மாலையை நீங்கள் அணியணும். ஸோ அதுக்கு யார் மனமும் நோகாமல் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை எப்படி அடையிறதுன்றதில் தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். ஸோ இன்றைய மனச சேவை. ஸோ எப்போ நீங்கள் ஒரே சீரான மனநிலையில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய பயிற்சி இருக்குதோ அப்போ தான் உங்களால் மனதால் சக்தி கொடுக்கவே முடியும், மனச சேவை பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? வீண் எண்ணங்கள் அனைத்தையும் தூய்மையான எண்ணங்களாக மாற்றிடணும். நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக மாற்றிடணும். ஸோ அப்போ மனம் ஒரே சீராக இருக்கும். யாரை பார்த்தும் மனம் சஞ்சலப்படாது. வீண் எண்ணம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணங்கள் தான் வரும். அப்புறம் எப்படி நீங்கள் சக்தி கொடுப்பீங்க? இல்லை, அது தூய்மையான ஆத்மா, இனிமையான ஆத்மா, இந்த மாதிரி எண்ணங்கள் தான் நம்ம உருவாக்கணும். ஸோ பாபாவுடைய அன்பின் ஆதாரத்தில் வரக்கூடிய மாயின் அனைத்து தடைகளையும் முடிச்சிடுங்க. பாபாவுடைய அன்பிலேயே முழுகினீங்கன்னா அந்த தடை வர்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ தடையை உருவாக்குறவங்க மேலே உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணமும் வராது. அப்போ மனம் ஒரே சீரான நிலையில் இருக்கும். சக்தி கொடுப்பதற்கு எப்போவுமே தயாராக இருப்பீங்க. ஸோ மாயின் புயல் வரும். லௌகிக குடும்பத்தினர் மூலமாக, அலௌகிக குடும்பத்தினர் மூலமாக வரும். பாபா என்ன சொல்லியிருக்கிறார்? வந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் உலகத்துக்கு சக்தி கொடுக்கறதுல பிஸியாகிடுங்கன்றார். ஸோ வாயுமண்டலமே மாறிடுச்சுன்னா அவங்க அமைதியாக ஆகியே தீரணுன்றார். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பாபாவை தவிர நான் யாருடையவனும் கிடையாதுன்ற பாடத்தை படிப்பதன் மூலம் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகப்படுத்துங்க. இல்லையா? பாபா மட்டும்தான் உங்களுடையவர்னும் போது அவருடைய ஞாபகம் தானே வரும். உங்களுடைய பொருள் தானே உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்கள் யாரையாவது லவ் பண்ணிங்கன்னா என்ன வேலை பண்ணாலும் அவங்களுடைய ஞாபகம் வர மாதிரி பாபா மட்டும்தான் என்னுடையவர்னா அப்போ அவருடைய ஞாபகம் மட்டும்தானே வரும். ஸோ அப்போ தானாகவே கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கும். ஏன்னா தேவையில்லாத வீண் எண்ணங்கள் இதன் பக்கம் புத்தி சிதறாமல் இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தால் மட்டுமே உங்களால் மனச சேவை பண்ண முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. கிருஷ்கிஷா இருங்க, கிளர்ச்சியாக இருங்க.